வணக்கம். லியோனார்டோ டா வின்சிய பத்தின இந்த குறிப்புகளை எங்க கூட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. வாங்க. அதாவது மோனாலிசாவா வரைஞ்சவர் அப்படின்னு தான் அவரை பத்தி நமக்கு தெரியும். ஆனா நீங்க அனுப்புன இந்த ஆதாரங்களை படிக்கும்போது அது அவரோட அடையாளத்தோட ஒரு சின்ன துளிதான புரியுது. ஆமா, இதுல இருக்கிற ஒவ்வொரு பக்கமும் ஒரு ஓவியர், விஞ்ஞானி, கண்டுபிடிப்பாளர்னு பல முகங்களை காட்டுது. உண்மைதான். அவரோட கலைக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய அறிவியல் தேடல் இருந்திருக்குன்னு இந்த ஆவணங்கள் ரொம்ப தெளிவா காட்டுது. மனித உடற்கூறியல், பறக்கும் இயந்திரங்கள், போர் ஆயுதங்கள்னு அவரோட ஆர்வம் பறந்து விரிஞ்சு கிடக்கு. ஆனா எனக்கு இதுல ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, சொல்லுங்க. இவ்ளோ செஞ்ச ஒரு மனுஷன் தன்னோட வாழ்க்கையில ரொம்ப குறைவான படிப்புகளை தான் முழுசா முடிச்சிருக்காரு. ஆமா, அதுதான் இந்த எல்லா குறிப்புகளையும் படிக்கும்போதே எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்த கேள்வி. அவரோட இந்த தீராத ஆர்வம் அவருக்கு வரமா இல்ல சாபமா? நல்ல கேள்வி. ஒரு வேலைய முடிக்க விடாம அடுத்தடுத்த விஷயங்களுக்கு அவரை இழுத்துட்டு போன ஒரு சக்தியா இருந்துச்சா? சரி, வாங்க இந்த மறுமலர்ச்சி கால மேதையோட வாழ்க்கையில கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். கண்டிப்பா. அவர் செஞ்ச வேலைகள், அவர் முடிக்காம விட்ட கனவுகள், அவர் விட்டுட்டு போன மர்மங்கள்னு எல்லாத்தையும் பத்தி பேசுவோம். சரி. முதல்ல அவரோட ஆரம்ப காலத்துல இருந்து தொடங்குவோம். 1452 இத்தாலியில வின்சி பக்கத்துல பிறந்திருக்காரு. ஆமா. இதுல ஆச்சரியமான விஷயம், அவர் ஒரு சட்டப்பூர்வமற்ற உறவுல பிறந்த குழந்தை. அவரோட அப்பா சர் பியரோ டா வின்சி ஒரு பெரிய நோட்டரி, அம்மா கேட்ரினா ஒரு விவசாய பெண். அந்த காலத்துல இது ஒரு பெரிய சமூக களங்கமா இருந்திருக்குமே. நிச்சயமா. இது அவரோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. முதல் சில வருஷங்கள் அம்மா கூடவும் அப்புறம் தாத்தா வீட்லயும் வளர்றாரு. ஓ. ஆனா இந்த சட்டப்பூர்வமற்ற மகன் என்ற அடையாளம் ஒரு வகையில அவருக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். அது எப்படி? அவங்க அப்பா மாதிரி நோட்டரி ஆகணும்னு எந்த கட்டாயமும் இல்ல. அதனால அவரோட ஆர்வம் போன போக்குல பயணம் செய்ய முடிஞ்சது. பிற்காலத்துல அவங்க மாமா பிரான்சிஸ்கோ டா வின்சி அவரை தத்தெடுத்துக்கிட்டதால அந்த சமூக பிரச்சனை ஓரளவுக்கு தீர்ந்தது. சரி. அப்போ இங்கிருந்துதான் அவரோட கலை பயணம் ஆரம்பிக்குது. ஆமா. 14 வயசுல புளோரன்ஸ்ல ஆண்ட்ரியா டெல் வெரோச்சோவோட பட்டறைக்கு அனுப்பப்படுறாரு. குறிப்புகள்ல பாக்கும்போது அது வெறும் பெயிண்டிங் கிளாஸ் மாதிரி தெரியலையே. இல்லவே இல்ல. அந்த பட்டறையை நாம ஒரு மறுமலர்ச்சி கால சிலிகான் வேலி மாதிரின்னு சொல்லலாம். ஓ, அப்படியா? ஆமா. அங்க ஓவியம், சிற்பம் மட்டும் இல்ல, உலோக வேலை, தச்சு வேலை, இன்ஜினியரிங், வேதியியல்னு பல விஷயங்களை கத்துக்க முடிஞ்சது. வாவ். சாண்ட்ரோ பொட்டிச்செல்லி மாதிரி பெரிய கலைஞர்களோட பழகுற வாய்ப்பும் கிடைச்சது. ஒரு விஷயத்துல மட்டும் கவனம் செலுத்தாம எல்லா துறைகளையும் இணைச்சு பாக்குற அந்த மனப்பான்மைக்கான விதை அங்கதான் விழுந்தது. அப்போ அவரோட கலைக்கும் அறிவியலுக்கும் இருக்கிற தொடர்பு அங்கதான் ஆரம்பிச்சது. சரி, அவரோட புகழ்பெற்ற கலைப்படைப்புகளுக்கு வருவோம். அவரோட குரு வெரோஷியோவோட தி பேப்டிசம் ஆஃப் கிரைஸ்ட் ஓவியத்துல ஒரு தேவதைய மட்டும் லியோனார்டோ வரைஞ்சதா சொல்றாங்க. அது அவரோட குருவே மிஞ்சுற அளவுக்கு இருந்ததால வெரோஷியோ அதுக்கப்புறம் துளிகையே தொடலன்னு ஒரு கதை இருக்கே. அது ஒரு பிரபலமான கதை. அதுல எவ்வளவு தூரம் உண்மை இருக்குன்னு தெரியல. ஆனா லியோனார்டோவோட திறமை எவ்வளவு அபாரமா இருந்துச்சுங்கிறதுக்கு அது ஒரு நல்ல உதாரணம். ஆமா. ஆனா இதுலதான் அந்த முரண்பாடு ஆரம்பிக்குது. அவரோட பல முக்கியமான படைப்புகள் முடிக்கப்படாமலே இருக்கு. ஓ. உதாரணமா தி பேட்டில் ஆஃப் அங்கியாரிங்கிற ஒரு பிரம்மாண்டமான ஓவியம். இன்னைக்கு அதோட பிரதிகள் மட்டும்தான் இருக்கு. வாழ்நாள் முழுவதுமே சேர்த்தா ஒரு 20க்கும் குறைவான ஓவியங்களை தான் முழுசா முடிச்சிருக்காரு. என்னது, 20க்கும் குறைவா? நம்பவே முடியல. ஆனா ஒவ்வொன்னும் ஒரு மாஸ்டர் பீஸ். கரெக்ட். 1482 ஒரு மிலானுக்கு போறாரு. அங்க டியூக் லுடோவிகோ ஸ்ஃபோர்ஸாவோட அரசவை கலைஞரா கிட்டத்தட்ட 20 வருஷம் இருந்திருக்காரு. ஆமா. இந்த காலகட்டம் தான் அவரோட பொற்காலம்னு சொல்லலாமா? தி லாஸ்ட் சப்பர் மாதிரி படைப்புகள் அப்பதான் உருவாச்சு. ஆமா. ஆனா தி லாஸ்ட் சப்பர் ஓவியமே ஒரு சோகமான கதை தான். ஏன் அப்படி சொல்றீங்க? அது ஒரு ஃப்ரெஸ்கோ, அதாவது ஈரமான சுவர்ல வரையப்படுற ஓவியம். அந்த முறையில வேக வேகமா வரையணும். ஆனா லியோனார்டோக்கு அந்த அவசரம் பிடிக்கல. அதனால அவரே ஒரு புது டெக்னிக்க முயற்சி பண்ணாரு. ஒரு காஞ்ச சுவத்துல டெம்பரா கிராஸ்கி வச்சு வரைஞ்சாரு. ஓ, தன்னோட கலைக்காக ஒரு புது தொழில்நுட்பத்தையே கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனா அது ஏன் சோகமான கதைன்னு சொல்றீங்க? ஏன்னா அந்த புது டெக்னிக் வேலைக்காகல. அடடா. அந்த பெயிண்ட் ஈரப்பதத்தால உதிர ஆரம்பிச்சிடுச்சு. ஓவியம் வரைஞ்சு முடிச்ச சில வருஷங்கள்லயே அது சிதைய தொடங்கிடுச்சு. ஐயோ. பல நூற்றாண்டுகளா அதை சரி செய்ய முயற்சி செஞ்சு அதோட உண்மையான தோற்றமே மாறிப்போச்சு. ஆனாலும் அந்த ஓவியம் கதை சொல்ற விதத்துல ஒரு புரட்சியே ஏற்படுத்துச்சு. எப்படி? இயேசுவோட அறிவிப்புக்கு ஒவ்வொரு சீடரும் காட்டுற அந்த அதிர்ச்சி, பயம், துரோகம்னு அத்தனை உணர்ச்சிகளையும் ஒரே தருணத்துல உரைய வச்சிருப்பார். ஆமா, அந்த ஓவியத்தை பார்க்கும்போது அந்த உணர்வுகள் நமக்குள்ளேயும் கடத்தப்படும். சரி, மிலன்ல இருந்த போதுதான் அந்த பிரம்மாண்டமான வெண்கல குதிரை சிலையை செய்ய முயற்சி பண்ணாரு இல்லையா? ஆமா. அதுவும் முடிக்கப்படலையா? அதுவும் முடிக்கப்படல.
ஸ்ஃபோர்ட்ஸாவோட அப்பாவை பெருமைப்படுத்த 26 அடி உயரத்துல ஒரு குதிரை சிலை. அதுக்காக பல வருஷங்கள் குதிரைகளோட உடற்கூறியலை ஆய்வு செஞ்சு ஒரு முழு அளவு களிமண் மாதிரியே செஞ்சு முடிச்சாரு. அதுவே ஒரு பெரிய அதிசயமா பார்க்கப்பட்டுச்சு. ஆனா சிலைய வெண்கலத்துல வார்க்கிறதுக்கு தேவைப்பட்ட 70 டன் உலோகம். 70 டன்னா? ஆமா, அந்த உலோகம் பிரெஞ்சு படையெடுப்பு வந்ததால பீரங்கிகள் செய்ய பயன்படுத்தப்பட்டுருச்சு. எந்தது பல வருஷம் உழைப்புல செஞ்ச ஒரு கலைப்படைப்புக்கான பொருள் போர் ஆயுதமா மாறிடுச்சா? ஒரு கலைஞனுக்கு இதை விட பெரிய மனவேதனை இருக்க முடியாது. கண்டிப்பா. அந்த களிமண் மாதிரியும் படையெடுத்து வந்த வீரர்கள் சிதைச்சிட்டாங்க. அந்த கனவு அதோட முடிஞ்சது. ரொம்ப சோகமா இருக்கு. ஆனா இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு 1977ல சார்ல்ஸ் சி டென்ட்னு ஒருத்தர் நேஷனல் ஜியோகிராஃபிக்ல இத பத்தி படிச்சு லியோனார்டோவோட வரைபடங்களை வச்சு அந்த சிலைய உருவாக்க முடிவு செஞ்சார். நிஜமாலா? ஆமா. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட குழு அந்த 24 அடி உயர சிலைய உருவாக்கி இத்தாலிக்கு பரிசா கொடுத்தாங்க. அதுக்கு தி அமெரிக்கன் ஹார்ஸ்னு பேரு. வாவ்! 500 வருஷம் கழிச்சு ஒருத்தரோட கனவு இன்னொருத்தரால நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஆமா. இதுதான் அவரோட கலைக்கும் அறிவியலுக்கும் இருக்கிற தொடர்பை சரியா காட்டுது. கலைய புரிஞ்சுக்க அறிவியலுக்குள்ள போறார். சரி, இப்ப லியோனார்டோவோட விஞ்ஞானி முகத்தை பத்தி பேசுவோம். சரி. அவரோட குறிப்பேடுகள் உண்மையிலே பிரமிக்க வைக்குது. நிச்சயமா. கிட்டத்தட்ட 20,000 பக்கங்கள் வரைபடங்களும் குறிப்புகளும் இருக்கு. இதுல விசித்திரமான விஷயம், அவர் பெரும்பாலான குறிப்புகளை வலமிருந்து இடமா கண்ணாடி பம்பு மாதிரி எழுதியிருக்கார். ஆமா ஆமா, இத மிரர் ரைட்டிங்னு சொல்லுவாங்க இல்லையா? கரெக்ட். இத நான் படிச்சேன். தன்னோட கண்டுபிடிப்புகளை ரகசியமா வைக்கிறதுக்காக அப்படி எழுதுனதா ஒரு தியரி இருக்கே, அது உண்மையா? அது ஒரு பிரபலமான கருத்து தான். ஆனா அதுக்கான ஆதாரம் கம்மி. இதுக்கு இன்னும் நம்பத்தகுந்த விளக்கம் இருக்கு. லியோனார்டோ ஒரு இடது கை பழக்கமுள்ளவர். ஓ. இடது கையால இடமிருந்து வலமா எழுதும்போது ஷாகி கையில பட்டு அழிய வாய்ப்பு இருக்கு. அதுவே வலமிருந்து இடமா எழுதும்போது பேனாவை இழுத்துக்கிட்டு எழுதலாம். அது ரொம்ப இயல்பான ஒரு இயக்கம். இது லாஜிக்கலா இருக்கே. இது கூட அவருக்கு டிஸ்லெக்சியா இருந்திருக்கலாம்னு சில ஆய்வுகள் சொல்லுது. ஆக இது ரகசியத்தை விட அவரோட மூளை வித்தியாசமா வேலை செஞ்சதோட அறிகுறியா இருக்கலாம். இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இத அவரோட உடற்கூறியல் ஆய்வுகளுக்கும் பொருந்துது. எப்படி? துல்லியமான ஓவியங்களை வரையணுங்கிறதுக்காக பல மனித உடல்களை அறுத்து ஆய்வு செஞ்சிருக்காரு. தசைகள், எலும்புகள், நரம்புகள்னு அவர் வரைஞ்ச படங்கள் இன்னைக்கு இருக்கிற மெடிக்கல் டெக்ஸ்ட் புக் மாதிரி இருக்கு. ஆமா, அவரோட செயின்ட் ஜெரோம் ஓவியத்துல அந்த உடற்கூறியல் அறிவு தெளிவா தெரியும். கழுத்துல இருக்கிற தசைகள் ரொம்ப துல்லியமா வரையப்பட்டிருக்கும். இதுல இன்னொரு ஆச்சரியமான தகவல் என்னன்னா, அந்த ஓவியத்துல லியோனார்டோவோட கைரேகைகள் இருக்கு. அப்படியா? ஆமா. மென்மையான நிழல்களை உருவாக்க அவர் பிரஷுக்கு பதிலா தன்னோட விரல்களையே பயன்படுத்தியிருக்காரு. கலையும் கலைஞனும் ஒன்னா கலக்கிற தருணம் அது. அப்படியே அவரோட கண்டுபிடிப்புகளுக்கு வருவோம். பாராஷூட், பறக்கும் இயந்திரம், ஹெலிகாப்டரோட முன்னோடியான ஏரியல் ஸ்க்ரூ, கவச வாகனம், இந்த லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு. ஆமா. இதெல்லாம் வெறும் கற்பனையா இல்ல உண்மையிலேயே வேலை செய்யற மாதிரி வடிவமைப்புகளா? இதுதான் முக்கியமான கேள்வி. அவர் வெறும் கற்பனையாளர் இல்ல, அவர் ஒரு பொறியாளர். 2000வது வருஷம் ஒரு பிரிட்டிஷ்காரர் லியோனார்டோவோட பாராஷூட் டிசைனா அப்படியே செஞ்சு அதை பயன்படுத்தி குதிச்சார். அப்புறம் அது கம்ப்ளீட்டா வேலை செஞ்சது. வாவ்! அதே மாதிரி 2002ல ஒரு ரோபோட்டிக்ஸ் நிபுணர் அவரோட வரைபடங்களை வச்சு ஒரு ரோபோவும் உருவாக்கினார். அந்த காலத்தில் இருந்த தொழில்நுட்பத்தை வச்சு கயிறுகள் மூலமா இயங்குற மாதிரி வடிவமைச்சிருந்தார். அந்த ரோபோவும் அவர் டிசைன் பண்ண மாதிரியே கையசைச்சு உட்கார்ந்து எந்திரிச்சது. அப்ப அவரோட வரைபடங்கள் வெறும் காகித கனவுகள் இல்ல, அவை செயல்முறைக்கான ப்ளூ பிரிண்ட்ஸ். நிச்சயமா முன்னோக்கி போயிருக்குன்னு பார்க்க முடியுது. சரி, இப்ப நாம எல்லாரும் ஆவலா காத்திருந்த பகுதிக்கு வரலாம். மோனாலிசா. இந்த ஒரு ஓவியத்தை சுத்தி தான் எத்தனை மர்மங்கள். ஆமா, முதல் மர்மமே அந்த ஓவியத்துல இருக்கிறது யாருங்கிறது தான். பிரான்சிஸ்கோ டெல்ஜியோ கொண்டோவோட மனைவி லிசா ஜெராட்டினின்னு பொதுவா சொல்லப்படுது. ஆனா அதுக்கு ஆதாரம் இல்லையா? ஆமா, இத உறுதிப்படுத்த லியோனார்டோவோட குறிப்புகள்ல எந்த பதிவும் இல்ல. இதுலதான் சுவாரஸ்யமான கோட்பாடுகள் வருது. ஒன்னு, இது லியோனார்டோவோட சுய உருவப்படம், அதாவது ஒரு பெண் வடிவத்துல தன்னைத்தானே வரைஞ்சுக்கிட்டாருன்னு சொல்றாங்க. அவரோட முகத்தையும் மோனாலிசாவோட முகத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது கச்சிதமா பொருந்ததுன்னு சில டிஜிட்டல் ஆய்வுகள் சொல்லுது. இது எந்த அளவுக்கு உண்மை? இது ஒரு சுவாரஸ்யமான தியரி தான், ஆனா அதுக்கான உறுதியான ஆதாரங்கள் இல்ல. இன்னொரு தியரி, அது அவரோட அம்மா கேட்ரினாவோட உருவப்படமா இருக்கலாம்னு சொல்லுது. ஓ, அவங்க அம்மாவோட படமா? ஆமா, ஏன்னா அவரோட அம்மா பத்தின நினைவுகள் அவரோட மனசுல ஆழமா பதிஞ்சிருந்தது.
எக்ஸ்ரே மூலமா இந்த ஓவியத்தை ஆய்வு செஞ்சப்போ இப்ப இருக்கிற ஓவியத்துக்கு கீழே இன்னும் 3 வேற ஓவியங்கள் இருக்கிறது தெரிஞ்சது. அப்படியா? ஆமா, ஒருவேளை அவர் வேறொருத்தரை வரைய ஆரம்பிச்சு கடைசியில அது அவரோட கற்பனையில இருந்த ஒரு உருவமா மாறி இருக்கலாம். அப்போ அந்த புன்னகையோட ரகசியம் யாருங்கிறத விட அத அவர் எப்படி வரைஞ்சாருங்கிறதுல தான் இருக்கு. அந்த ஸ்ஃபுமாட்டோ டெக்னிக் பத்தி சொல்லுங்க. கரெக்ட் அது வெறும் கலர் பிளெண்டிங் மாதிரி தெரியல. கரெக்ட். ஸ்ஃபுமாட்டோனா இட்டாலியில புகை மாதிரி மறைஞ்சு போறதுன்னு அர்த்தம். அவர் ஓவியத்துல கோடுகளை, அதாவது அவுட்லைன்ஸ அத முழுசா தவிர்த்தார். அதுக்கு முன்னாடி இருந்த ஓவியங்கள் எல்லாம் ஒரு கலரிங் புக் மாதிரி தெளிவான கோடுகளோட இருக்கும். ஆனா லியோனார்டோ நிறங்களையும் நிழல்களையும் புகை மாதிரி ஒன்னோட ஒன்னு கலக்க விட்டார். ஓ, குறிப்பா உதடுகளோட ஓரங்கள்லயும் கண்களோட ஓரங்கள்லயும் இந்த டெக்னிக்க பார்க்கலாம். அதனாலதான் அந்த புன்னகை நீங்க பாக்குற கோணத்தை பொறுத்து மாறுற மாதிரி ஒரு மாயைய உருவாக்குது. அவங்க சிரிக்கிறாங்களா இல்லையான்னு 500 வருஷமா நம்ம விவாதம் பண்றதுக்கு காரணமே அந்த ஸ்ஃபுமாட்டோ டெக்னிக் தான். அப்போ அந்த மர்மம் ஒரு தொழில்நுட்ப உத்தி. அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையிலயும் சில சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. சொல்லுங்க. அவர் ஒரு தீவிரமான சைவ உணவு பிரியர். கூண்டில் அடைச்ச பறவைகளை காசு கொடுத்து வாங்கி அதை உடனே விடுதலை செய்யற பழக்கம் அவருக்கு இருந்திருக்கு. ஆமா, எல்லா உயிர்களையும் சமமா பாத்திருக்காரு. அதே சமயம் நம்ம ஆரம்பத்துல பேசின அந்த முரண்பாடு இங்கேயும் வருது. என்ன முரண்பாடு? பல திட்டங்களை தொடர்ந்துவார், ஆனா சிலதுதான் முடிப்பார். இது இன்னைக்கு கவனக்குறைவு கோளாறு, அதாவது ADD கூட ஒப்பிடப்படுது. ஓ, ஒரு விஷயத்துல முழுசா கவனம் செலுத்த முடியாம அவரோட மூளை அடுத்தடுத்த புது விஷயங்களை தேடி போய்கிட்டே இருந்திருக்கு. இத கேக்கும்போது அவரோட கடைசி காலத்தை பத்தி நினைக்க தோணுது. வாழ்க்கையோட கடைசி 3 வருஷத்தை பிரான்ஸ்ல மன்னர் 1ஆம் பிரான்சிஸோட ஆதரவுல கழிச்சிருக்கார். ஆமா, மன்னரோட முதல் ஓவியர், கட்டிடக் கலைஞர் மற்றும் பொறியாளர்னு அவருக்கு பெரிய கௌரவம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமா, மன்னர் பிரான்சிஸ் அவரை ஒரு தந்த மாதிரி பார்த்ததா சொல்லப்படுது. மே 2, 1519 லியோனார்டோ இறந்தப்போ மன்னர் அவரோட தலையை தன் மடியில வச்சிருந்ததா ஒரு ஓவியமே இருக்கு. அந்த அளவுக்கு அவர் மேல மரியாதை வச்சிருந்திருக்கார். ஆனா லியோனார்டோவோட கடைசி வார்த்தைகள் ரொம்ப ஆழமானது. நான் கடவுளுக்கும் மனிதகுலத்துக்கும் துரோகம் செஞ்சிட்டேன், ஏன்னா என்னோட வேலை அது அடைய வேண்டிய தரத்தை அடையல அப்படின்னு சொன்னதா சொல்றாங்க. என்னது, இவ்ளோ சாபிச்ச ஒரு மனுஷன் இப்படி சொல்லியிருக்காருனா அவர் மனசுக்குள்ள எவ்ளோ பெரிய போராட்டம் நடந்திருக்கும். கரெக்ட். அவர் எதை தரம்னு நினைச்சாரோ அந்த உயரத்தை அவராலேயே தொட முடியலையா? அதுதான் ஒரு மேதையோட மனநிலை. சாதாரண மனுஷங்களுக்கு அது ஒரு முழுமையான ஓவியம், ஆனா அவருக்கு அதுல இன்னும் என்னென்ன சாத்தியங்கள் இருந்துச்சுன்னு தெரியும். அவர் தன்னோட எல்லா குறிப்பேடுகளையும் ஓவியங்களையும் உடைமைகளையும் அவரோட பிரியமான மாணவர் பிரான்சிஸ்கோ மெல்சிக்கு விட்டுட்டு போனார். இன்னைக்கு அந்த குறிப்பேடுகள் எல்லாம் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு யார் வேணாலும் பாக்குற மாதிரி பாதுகாக்கப்படுது. ஆக இந்த ஆழமான பார்வைக்கு பிறகு ஒன்னு மட்டும் தெளிவா புரியுது. லியோனார்டோ டா வின்சி வெறும் மோனாலிசாவோட ஓவியர் இல்ல. இல்லவே இல்ல. இணைச்ச ஒரு பாலம். அவரோட ஆர்வம் எல்லைகளற்றது. நிச்சயமா. கடைசியா அவங்கள சிந்திக்க வைக்க ஒரு கேள்வியோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. நான் ஒரு வேலையை கூட முழுசா முடிக்கலைன்னு அவர் வருத்தப்பட்டதா பார்த்தோம். ஒரு பக்கம் கலையிலும் அறிவியலிலும் எண்ணற்ற சாத்தியங்களை கண்ட ஒரு மனம், இன்னொரு பக்கம் முழுமையை நோக்கிய அந்த தேடல், அதாவது பெர்ஃபெக்ஷனிசம். இந்த முழுமையை நோக்கிய தேடல் அவரை போன்ற ஒரு மேதைக்கு மிகப்பெரிய வரமா அல்லது ஒரு தடையா? இது ஒரு நல்ல கேள்வி. ஒரு படைப்பு எப்போதாவது முடிக்கப்பட்டது என்று அவரை போன்ற ஒருவரால் திருப்தி அடைய முடியுமா? இல்ல அந்த முடிக்கப்படாத தேடல் தான் ஒரு மேதையின் உண்மையான அடையாளமா? இது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்.